இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிற்கான வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 46 அதிகாரம் 1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையை தருகிறது பாருங்கள். அவர் நமக்கு அடைக்கலம். இந்த உலகத்தில் நமக்கு என்னதான் பிரச்சனைகளும் சோதனைகளும் எதிர்த்து வந்தாலும் நாம் ஓடி ஒளிந்து கொள்வதற்கும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் கர்த்தர் ஒரு கோட்டையாக இருக்கிறார். அவர் நமக்கு பெலன். சூழ்நிலைகள் நம்மை சூழும் போது என்னால் இனிமேல் முடியாது என்று நாம் பலவீனப்பட்டு நிற்கும் போது அவருடைய தெய்வீக பலனை தந்து நம்மை அவர் தாங்குகிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. நாம் எதிர்பாராத நெருக்கடிகளும் ஆபத்துகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது யார் எனக்கு உதவுவார்கள் என்று நாம் திகைத்து நிற்கும் போது கர்த்தர் நமக்கு மிக அருகில் இருந்து உதவி செய்கிற ஒரு அனுகூலமான துணையாக மாறுகிறார். மனிதர்கள் கைவிட்டாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. இந்த புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். அவர்கள் வாழ்க்கையில் எந்த பகுதி பலவீனமாக இருக்கிறதோ அங்கே உம்முடைய பலன் விளங்குவதாக. ஆபத்துகளிலும் தேவைகளிலும் நீர் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் அனுகூலமான துணையுமாக இருந்து அவர்களை வழிநடத்தும். எல்லா பயங்களையும் நீக்கி உம்முடைய தெய்வீக சமாதானத்தால் நிரப்புங்க. இன்று பிறந்த நாள் திருமண நாள் காண்கின்ற உமது பிள்ளைகளை உமது இரத்த கோட்டைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்பா. நீரே அவர்களை மூடி மறைத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். நோயினால ஜெபிக்கிறவர்கள், தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. முற்றிலுமாய் உமது பிள்ளைகளை பேறு பேராய் உமது அண்டையில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே அவர்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.